أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وقرآنه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا عليه الصلاة والسلام فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய அருளும் கருணையும் என்றென்றும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபீங்கள், தபஉ தாபீங்கள், நல்லோர்கள் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என வேண்டியதன் பின்னால் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அவனுடைய கடமைக்காக ஒன்று கூடி இருக்கக்கூடிய அன்பு பெரியார்களே, சகோதரர்களே, எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹு தாலாவை அஞ்சி அத்தனை காரியங்களையும் அமைத்துக் கொள்வோமாக என்று முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து இன்றைய குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு தாலா எங்களுக்கு அருளிய புண்ணியமான பெரும் அருள்களை சுமந்து வந்த மாதத்தை விடை கொடுத்துவிட்டு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே மக்களை இரண்டு வகையாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு சாரார் இந்த ரமலான் மாதத்தை முடியுமான வரையிலே பயன்படுத்தியவர், நோன்பு நோற்று நின்று வணங்கி குர்ஆன் ஓதி நல்லமல்களிலே ஈடுபட்டு சுன்னத்தான வணக்கங்களை அதிகமாக செய்து அல்லாஹ்வுடைய கூலியை, திருப்தியை பெற வேண்டும் என்று ஆர்வமாக, ஆசையாக இந்த ரமலான் மாதத்தை கழித்த ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார் ஏனைய மாதங்கள் போன்று இந்த மாதத்தையும் சாதாரணமாக வழமையாக எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படி நடந்து கொண்டு அவர்களுக்கு இந்த மாதத்திலே சில வேளை நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை, தௌபீக் கிடைக்கவில்லை, நின்று வணங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கவில்லை. இப்படி ஒரு சாரார் இருக்கிறார். ஆனால் அந்த இரண்டாவது சாரார், இந்த ரமலானை நான் சரியாக பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லையே,
இந்த ரமலானுடைய அருளை பெறக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே, இன்னொரு முறை அந்த ரமலானை நான் சந்திப்பேனா, அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா, நான் இதை பாழாக்கி விட்டேனே, இந்த ரமலான் மாதத்திலே என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குமா, நாம் துப்புரவான அடியார்களில் ஒருவனாக மாறி இருக்கிறேனா, இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தாமையால் என்னுடைய ஏனைய கர்மங்கள் ஏனைய காலங்களிலே அங்கீகரிக்கப்படுமா, இந்த ரமலானை நான் சரியாக பயன்படுத்தவில்லையே என்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு கவலை இருப்பவர்களுக்கு, எந்த கவலையும் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அல்ல, அதை பற்றி மனதிலே நினைத்து பார்க்க கூடியவர்களுக்குத்தான் இந்த செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்ல வந்தார். அதை பற்றி கவலைப்பட்டு வருந்தி மனவருத்தப்பட்டு இருக்கின்ற அடியார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ. தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்து கொண்ட அடியார்களே, நீங்கள் அந்த காலங்களை சரியாக பயன்படுத்தாவிட்டால், நன்மை செய்யாவிட்டால், அல்லாஹ்வுடைய கடமைகளை உதாசீனம் செய்தால், பாவ மன்னிப்பை பெறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் அது உங்களுக்கு நீங்களே செய்கின்ற அநியாயம். அது அல்லாஹ்வுக்கு எந்த குறைவையும் ஏற்படுத்த போவதில்லை. நீங்கள் வணக்கம் செய்வதால் எதையும் அல்லாஹ்வுக்கு சேர்த்து கொடுப்பதும் இல்லை. உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்தீர்கள், அதனுடைய பாதிப்பு உங்களுக்குத்தான், அதனுடைய நஷ்டம் உங்களுக்குத்தான். இப்படி தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். நீங்க நம்பிக்கை இழந்து விட வேண்டாம், நிராசை அடைந்து விட வேண்டாம், விரக்தி அடைந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுவார். அப்ப இப்படி சரியான காலங்களை பயன்படுத்தி கொள்ளல, அல்லாஹ்வுடைய கடமையை செய்யல, சுன்னத்தான வணக்கங்கள்ல ஈடுபடல, அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு தேடல்ல, அல்லாஹ்கிட்ட தௌபா செய்து மீளல்ல, இப்படியான இந்த அடியார்களை அல்லாஹ் பாவிகளே என்று சொல்லல, காவிர்களே என்று சொல்லல, அல்லாஹ்வுடைய வெறுப்பை பெற்றவர்களே என்று சொல்லல, நரகவாசிகளே என்று சொல்லல. அல்லாஹ் சொல்லான், இப்படி பாழ்படுத்தியவர்களே, அநியாயம் செய்தவர்களே, அல்லாஹ்வுடைய கடமைகளை உதாசீனம் செய்தவர்களே, என்னுடைய அடியார்களே என்று சொன்னான். யா இபாதி, என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்ல இருந்து தூரமாக்கல்ல, அல்லாஹ் தஆலா காபிராக்கல்ல, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நரகம் என்று சொல்லல. அநியாயம் இழைத்துக் கொண்டீர்கள் என்னுடைய அடியார்களே, நீங்க நம்பிக்கை இழந்து விட வேண்டாம், அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பான். தீவிரமாக அமல்கள்ல இறங்குங்க. நீங்க கவலைப்படுற மாதிரி, நீங்க கை சேதப்படுற மாதிரி உடனடியாக நீங்க அமல்ல இறங்குங்க. இன்னொரு ரமலானை காத்து கொண்டிருக்காதீங்க, இன்னொரு ஹஜ்ஜுடைய நாட்களை காத்து கொண்டிருக்காதீங்க, இன்னொரு வெள்ளிக்கிழமையை காத்துக்கிட்டு இருக்காதுங்க. உடனடியாக இந்த கவலை வருகின்ற போது, இந்த கைசேதம் வருகின்ற போது, இந்த மனவருத்தம் வருகின்ற போது, இந்த குற்ற உணர்வு வருகின்ற போது தீவிரமாக இபாதத்துக்கள் இறங்குங்க. அல்லாஹ் மன்னிப்பான் என்ற உறுதியோடு நீங்க, அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, அல்லாஹ் என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வானா என்ற சந்தேகம் வேணாம் உங்களுக்கு. அப்படி நீங்க விரக்தி அடைய வேணாம், நம்பிக்கை இழந்து போகணும்.
அல்லாஹ்ட அருள்ல இருந்து நிராசை அடைய வேண்டாம். ஆனா தீவிரமாக உடனடியாக அல்லாஹ்ட்ட மன்னிப்புகள், பாவ மன்னிப்பு தேடுங்க. ரமலான்ல இருந்த ரப்பு தான் இருக்கிறான். அல்லாஹ் தஆலா பல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு வச்சிருக்கிறான். இந்த ரமலானை அடையாவிட்டால், இந்த ரமலான்ல நரக விடுதலை கிடைக்காவிட்டால், இந்த ரமலான்ல எங்கட பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல்லாஹ்வோட நல்லெண்ணம் வைங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை, ஒரு அடியான் என்னை பற்றி என்ன எண்ணம் வைக்கின்றானோ அப்படித்தான் அவனோடு நான் நடந்து அல்லாஹ் மன்னிப்பானா? நான் இவ்வளவு பாவத்தை செஞ்சிட்டேன், இந்த ரமலான் வந்தும் நான் நல்லமல்கள்ல ஈடுபடல, இதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா மன்னிப்பானா? ஏனென்றா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபமன் ஹுரிம கைருஹா ஃபக்கத் ஹுரிம் என்று சொல்லி, இந்த ரமலான் கயிறு எவனுக்கு கிடைக்கலையோ அவனுக்கு எல்லாம் ஒன்றும் கிடைக்காது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்ப இன்னைக்கு கிடைக்குமா என்ற நம்பிக்கை என்ற தப்பெண்ணம் அல்லாஹ்வுல வைக்காதங்க. அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அல்லாஹ் தஆலா உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவான். அல்லாஹ் தஆலா உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் தஆலா உங்களுடைய கையை வெறுங்கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படுவான். நீங்க அல்லாஹ்கிட்ட கேட்கல, பாவ மன்னிப்பு தேடல, உங்களுடைய தேவைகளை முன்வைக்கல, உங்களுடைய பாவங்களை அல்லாஹ்கிட்ட ஒப்புவிக்கல, ரெண்டாத்தான் அல்லாஹ் தஆலா உங்களோடு கோபப்படுகிறார். உடனடியாக அல்லாஹ்விடத்தில் மீள வேண்டிய தேவருகி அடுத்த ரமலான பாபம், அடுத்த காலங்களை பாபம் ரெண்டு இருக்காது. சிறிய சிறிய விஷயங்களால கூட அல்லாஹ் தஆலாவுடைய திருப்தி கிடைச்சா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைச்சா அதை விட ஒரு பெரிய பாக்கியம் இல்லை. முன் சென்ற நல்லடியார்கள், பக்திமான்கள், தூய்மையானவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றா, ஒரு காரியத்தை செய்யும்போது அது சிறியதோ பெரியதோ, ஒரு சின்ன தர்மம், ஒரு சின்ன நன்கொடை, அல்லது ஒரு ஆளுக்கு சின்ன உதவி, ஒரு 2 ரகாத்து தொழுக, ஒரு 5 வசனம் திருமறையில திலாவத்து, இப்படி ஓதும்போது அந்த இபாதத்துக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்திலே என்பதை நாங்கள் அறிந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே மௌத்தாக விரும்புகிறோம் என்று சொன்னார். அந்த ஏற்றுக்கொள்ளப்படுற சந்தர்ப்பம் இருக்கின்றதே, அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு தெரிந்தா அந்த சந்தர்ப்பத்தில் மௌத்தாகும். ஏனென்றா நீங்க நன்மைகள்ல எதையும் குறைச்சி மதிப்பிடாத. நாய்க்கு தண்ணி கொடுத்தவர் எவ்வளவு பாவி, அவர் பெரிய பாவி, அவர் விபச்சாரம் செய்தவர். அவர் நாய் என்று பார்க்காம, நாய்க்கு தண்ணி கொடுக்கிறதுல என்ன நன்மை என்று பார்க்காம, அதனை அவர் குறைத்து மதிப்பிடாம, பெரிய ஹஜ்ஜித்தான் செய்யணும், பெரிய பாவ மன்னிப்பு தேடணும், பெரிய நின்று வணங்கணும் என்று யோசிக்காம, இதிலையும் ஒரு நன்மை இருக்கலாம் என்று நினைச்சி செய்தார். அவர் புனிதனாகிறாரா இல்லையா? அவர் செய்த இறுதி கிரிகைதான், அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அவர் பரிசுத்தவானாகிறார், அவர் தூய்மையானவர் அல்லாஹ்விட்ட ஆகிறார். அப்ப எதை அல்லாஹ் தஆலா எங்களிடத்தில் இருந்து பொருந்திக் கொள்வான், எதால எங்களுக்கு பெரிய மன்னிப்பு கிடைக்கும் என்கிறது எங்களுக்கு தெரியாது. லா தஹ்திரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையில எதையும் குறைச்சு மதிப்பிடாதுங்க. ரமலானை நாங்க வீணாக்கிட்டோம், பெரிய அருள் பொருந்திய மாதத்தை வீணாக்கிட்டோம். எங்களுக்கு நாசம், எங்களுக்கு அழிவு, எங்களுக்கு நரகம் என்ற தீர்மானம் எடுக்காதங்க. சின்ன ஒரு விஷயத்தால உங்களுக்கு பெரிய நன்மை கிடைக்கும். சின்ன ஒரு கிரியைகளால நீங்க எதையும் குறைச்சு மதிப்பிடாதங்க. சொர்க்கத்தில் ஒருவர் அங்குமிங்கு முருண்டு பிறல்கின்ற காட்சியை ரசூலுல்லாஹ் கண்டு என்ன பெரிய அமல் செய்தார் இவர் என்று கேட்பார். சொர்க்கத்தில கடும் உல்லாசமாக ஒருவர் இருப்பார், உருண்டு புரண்டு திரள்வார். அப்ப இவர் செஞ்ச அமல் என்ன என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்ட போது, வீதி ஓரத்திலே வளர்ந்திருந்த ஒரு முள் செடி வீதியை நோக்கி சற்று
வளர்ந்து பாதசாரிகளுக்கு அதால செல்பவர்களுக்கு இடைஞ்சலாக அமைந்ததை கண்டு அவர் அதை வெட்டி அகற்றினார். அந்த முள் செடி இவர் வேலைதான். என்ன வேலை? யாருக்கு தேவை? அது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு அவர்களுடைய வேலை அது, அல்லது துப்புரவு பணியாளர்கள வேலைன்னு விட்டு உடல் அது. இது மக்களுக்கு எல்லாம் இடைஞ்சல் அறி, இதை வெட்டி அகற்றிடுவோம். ரெண்டு நன்மையை நாடி செய்யுங்க. சின்ன வேலையாக இருந்தாலும் அல்லாஹ் பெரிய நன்மையை தருவான் என்று நினைச்சு செய்யுங்க. அல்லாஹ் தஆலா பெரிய நன்மையை வச்சிருப்பான. சொர்க்கத்தில் உருண்டுகிறார். அவர் ஹஜ்ஜி செஞ்சவர் என்று சொல்லல, அவர் நோன்பில் நின்று வணங்கி நோன்பு நோற்ற நோன்பாளி என்று சொல்லல. அவர் செய்தது நாமெல்லாம் அதை சாதாரணமா கருதி போகக்குள்ள அவர் அதை என்ன, இது யாருக்கு தேவை, இதுல பெரிய நன்மரியா என்று யோசிச்சுட்டு போற வேலைகள்ல அல்லாஹ் தஆலா பெரிய கபூலியத்தை வச்சிருப்பார். அல்லாஹ்வுடைய பெரிய திருப்தியை வச்சிருப்பார், அங்கீகாரத்தை வச்சிருப்பார். சொர்க்கத்துக்கு 8 வாயில்களை, ஒவ்வொரு வாயில்களாலையும் ஒவ்வொரு சாரார் செல்வார். நோம்பாளிகளுக்கு ரையான், சதக்கா கொடுத்தவர்களுக்கு சதக்காவுடைய பாபு சதக்கா, இப்படி என்று பாதைகள். ஆனா 8 வாயில்களாலும் விரும்பினவர் எந்த வாயிலாலையும் நுழையலாம் என்கிற சில சாரார் இருக்கிறார். அதுல ஒருவர் உழுவெடுத்து உழுவுட துவாவை ஓதினம். பெரிய ஒரு காரியமா. நோன்பாளி அந்த வாளியாலான் நுழையலாம். ரையான் அதால யாரும் நுழையலாம். சதக்கா கொடுத்தவர் அதாலான் நுழையலாம். அப்ப இதை விட பெரிய ஒரு நன்மையாண்டு நாங்க யோசிக்க தேவையில்லை. சிறிய சிறிய விஷயங்களால் அல்லாஹ் தஆலா பெரிய நன்மையை வச்சிருப்பா. நம்பிக்கை இழக்க கூடாது. நோன்பை வீணாக்கிட்டோம், இதெல்லாம் ஒரு சாமானா என்று சொல்லி நாங்க எளிமையாக குறைத்து மதிப்பிட தேவையில்லை. இதை நன்மையான விஷயங்கள் வருகின்ற போது அல்லாஹ் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை தருகின்றாரோ என்று யோசிச்சு செய்யுங்க. அது சிறியதா பெரியதா என்று நீங்க யோசிக்காதங்க. லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, மலையளவு நன்மையை குமித்துக் கொண்டு வருபவர் ஜீரோ ஆவார். சிறிய சிறிய விஷயங்களை நன்மையை நாடி செய்தவர் பெரிய அந்தஸ்தை பெறுவார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்ன, ஒரு முஃமின் நின்று வணங்கி நோன்பு பிடித்த ஒரு நோன்பாளியுடைய நன்மையை பெறுவார் தன்னுடைய நற்பண்பால். ஒரு முஃமின் நின்று வணங்கி பசித்து தாகித்திருந்து உடலை வருத்தி ஹலாலான விஷயங்களை தியாகம் செய்து சூடு வெப்பங்களை தாங்கி நோன்பு பிடிப்பாரே 13-14 மணித்தியாலம் நோன்பு பிடித்து இரவில் கண் விழித்து கால் கடுக்க வீங்க தூக்கத்தை எல்லாம் உதறிவிட்டு தியாகம் செய்து நின்று வணங்குவருடைய கூலி ஒருவருக்கு நற்பண்பால் கிடைக்கின்றது. நற்பண்பென்றால் அல்பிர்ரு ஹுஸ்னுல் குல்க் என்று சொன்னார். நன்மையான அனைத்தும் நற்பண்புதான். ஒருவரோட கை குலுக்குறது நற்பண்பு, ஒருவரோட சிரிப்பது நற்பண்பு, ஒருவரோட நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்ல பண்பு, ஒரு ஆளுக்கு வாகனத்தில் ஏறுவதற்கு உதவுவது நல்ல பண்பு, ஒருவரை ஏற்றி கொண்டு ஒரு இடத்தை விடுவது நல்ல பண்பு, ஒருவருக்கு வழிகாட்டுவது நல்ல பண்பு, ஒரு பாதையிலே மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற இடைஞ்சலாக இருக்கின்ற விஷயங்களை அகற்றுவது நல்ல பண்பு. எத்தனையே சொல்றது நல்ல பண்பு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இதால ஒருவர் நின்று வணங்கி நோன்பு பிடித்த ஒருவருடைய நன்மையை அடைகின்றார் என்று சொன்னா நாங்க எதை குறைச்சி மதிப்பது? ஏதாவது ஒன்று, அது சிறியதாக இருக்கலாம், மற்றவர்கள் அதிலே அலட்சியமாக இருக்கலாம், மற்றவர்கள் அதை கவனிக்காமல் இருக்கலாம், பொருட்படுத்தாமல் இருக்கலாம். ஸலாத்தை சொல்லுங்க மற்றவர்களுக்கு. அப்சு ஸலாம். ஸலாத்தை பரப்புறது சிரமமான வேலையா? காசு செலவழிக்கணுமா? நேரம் செலவழிக்கணுமா? உடலை வருத்தணுமா? ததுகுலூன ஜன்னத ரப்பிக்கும் பிஸலாம். சலாமத்தாக மலக்குமார்களுடைய வாழ்த்தோடு சொர்க்கத்துக்குள்ள நுழையும்.
சலாமுன் திபத்தும் ஃபதுகுலூஹா ஹாலிதீன் என்று சொல்லுவா மலக்குமார். உங்களுக்கு நற்செய்தி, வாங்க சந்தோஷமாக நுழையுங்க என்று மலக்குமாருடைய வரவேற்போடு நுழைவி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோட கேளுங்க. அல்லாஹ் தருவானா? சாத்தியமா? நம்மளை மன்னிப்பானா? நம்மளை ஏற்றுக்கொள்வானா? இது நடக்குமா என்றெல்லாம் அழுத்து சலுத்து போய் கேட்காதங்க, நம்பிக்கையோட கேளுங்க. அல்லாஹ் இந்த ரமலானை வீணாக்கிட்டமே என்று யோசிக்காதங்க. அந்த ரப்பு இருக்கிறார். அவன் எப்போதும் மரணிக்க மாட்டான், நித்தியமான ஜீவனம். எங்களுக்கு மரணம் எந்த சந்தர்ப்பத்திலும் பெறலாம். எனவே நன்மையான விஷயங்களை தீவிரப்படுத்தும், தாமதிக்க கூடாது. கவலைப்படுறோம் நாங்க, ரமலானை சரியா பயன்படுத்தல. அந்த கவலை அமல்கள்ல தீவிரத்தை ஏற்படுத்தும். அமல்கள்ல விரைந்து செய்யும், தாமதப்படுத்த கூடாது, பிற்போட கூடாது, காலங்களை எதிர்பார்த்திருக்க கூடாது. அனத்தஹரு என்று சொல்ல அல்லாஹ், நான் தான் காலம். எந்த காலத்தையும் நீங்கள் துச்சகுணம் பார்க்க கூடாது. எனவே அல்லாஹ் தாலா என்ன காரியத்தை ஒப்புக்கொள்வான்? சில வேளை அல்லாஹ் தாலா நின்று வணங்கியவர்களுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ளலையாண்டே தெரியாது எங்களுக்கு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 7 விஷயங்களை எதிர்பார்க்கிறதுக்கு முதல் நீங்க தீவிரமாக அமல் செய்யும். 7 விடயங்களை நீங்க எதிர்பார்த்து கொண்டாயிருக்கிறீர்கள் அமல் செய்யறதுக்கு. அந்த 7 விஷயம் மாறத்துக்கு முன்னாமல் செய்யுங்க. ஒன்று, ஃபக்ரன் முன்சியா ஹல் தன்தலிரூன இல்லா ஃபக்ரன் முன்சியா. அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய வறுமையை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? அந்த வறுமை வந்தா நீங்க அமல் செய்ய மாட்டீங்க. வறுமை காதல் ஃபக்ரு அய்யகூன குஃப்ரன். வறுமை சில நேரம் இறை நிராகரிப்புக்கு உங்களை விட்டு செல்லும். இறைவனுடைய நினைப்ப மறக்கடி. ஹலால் ஹராம் பேண மாட்டேங்க. சில நேரம் வறுமை வாரத்தார் தேவைண்டு வரும்போது நீங்க பேணுதலை இழந்துருவீங்க. நீங்க இஸ்லாத்தை விட்டு போட்டும் என்னைவீங்க. சில நேரம் போவீங்க அந்த தேவைக்கு பின்னால். அந்த தேவை நிறைவேறணும் என்றா உங்களுடைய வறுமை அதற்கு காரணம். உங்களுடைய வறுமை உங்களுக்கு தொழில் கிடைக்கணும் என்றா நீங்க மதம் மாறுங்க என்று சொன்னாலும் சில வேளை என்ன ஈமான இழந்து போ. எனவே அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை மறக்கடிக்கின்ற வறுமை வருவதற்கு முதல் தீவிரமாக நீங்க அமல் செய்யும். வறுமைதான் இன்றைக்கு ஈமான்களை உலுக்கி வச்சிருக்கீங்க. வறுமைதான் காரணம். இன்னைக்கு அள்ளி தாரனண்டா எல்லாத்தையும் இழக்க ரெடி. நாங்க அல்லாஹ்வுடைய ஞாபகம் பெரியதில்லை, நரகம் ஞாபகம் பெரியதில்லை எங்களுக்கு. எனவே இந்த மறக்கடிக்கக்கூடிய வறுமை வருவதற்கு முதல் நீங்க தீவிரமாக அமல் செய்யுங்க. இருக்கிற நிலைமையை சரியா பயன்படுத்திக் கொள்ளும் அந்த தேவை வாரத்துக்கு முதல். இரண்டாவது, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முத்துகியா அல்லது செல்வம் வாரதுக்கு. எப்படியான செல்வம்? உங்களிடத்திலே அடாவடித்தனங்களை ஏற்படுத்தக்கூடிய, அக்கிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய, அத்துமீறலை ஏற்படுத்தக்கூடிய, அடாத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த செல்வம் வாரத்துக்கு முன்ன நீங்க அமல் செய்யுங்க. அப்ப ஒரு வகையில செல்வம் வராம ஒரு நடுத்தர பொருளாதாரத்தோட இருப்பதும் நலவுதான். ஏனென்றா பெரும்பாலும் செல்வமோ செழிப்போ பொருளாதாரமோ அதிகாரமோ ஒரு ஆள்கிட்ட வந்தா அவர் தான் வரம்பு மீற ஆரம்பிக்க. பணத்து மீறல எல்லாம் இருக்கி, எனக்கு என்ன தேவரிகி, நான் தான் பெரியவன் என்ற நினைப்புல என்ன செய்யறான்? வரம்பு மீற. இன்னல் இன்சான லயத்கா அர்ராஹு இஸ்தக்னா. அல்லாஹ் சொல்லான், ஒரு மனிதன் தன்னை எல்லாம் இருக்கின்றது என்று உணர்கின்ற போது, எனக்கு எந்த தேவையும் இல்லை,
என்று அவனை தன்னிறைவடைந்தவனாக காணுகின்ற போது அவன் வரம்பு மீறுகின்றான் என்று சொல். பணத்தை கொடுத்து எதையும் சாதிக்கலாம் என்று நினைக்கிறேன். பணம் இருக்கி நான் எதையும் அடைந்து கொள்வேன் என்று அது ஹலாலான வழியா ஹராமான வழியா என்று பணம் வருகின்ற போது தலைக்கணமும் திமிரும் வந்து அப்ப இந்த அல்லாஹ்வோட பயமெல்லாம் போகுது. எனவே இந்த செல்வம் வாரத்துக்கும் வறுமை, அல்லாஹ்வை மறக்கெடுக்கக்கூடிய வறுமை, அடுத்து செல்வம் அவ் மரலன் முஃப்சிதா, ஒரு சீரழிவான நோய் வாரத்துக்கு முதல், ஆபத்தான நோய் வாரத்துக்கு முதல் அமல் செய்யும். இன்றைக்கு ஆரோக்கியமா இருப்போம், அடுத்த ரமலான் விரட்டும் என்று காத்துட்டிப்போம். அதுக்குள்ள எங்களுக்கு ஸ்கேன்ல ஏதாவது விபரீதமான ஒரு அறிக்கை வந்துடி, உங்களோட கிட்னி ஃபெயிலியர், உங்களுக்கு கேன்சர் உருவாகுது வந்துடி, வார நோம்பை பிடிச்சிக்கலாத அளவுக்கு கேஸ்ட்ரிக் உங்களுக்கு உரத்து புண்ணாயிட்டு நீங்க நோம்பை பிடிக்க வேண்டான்னு சொல்லிடுவா வைத்தியர்மார். அப்ப நீங்க அடுத்த ரமலான் எதிர்பார்த்து கொண்டிருப்பது. அப்ப இந்த நிலைமை வராதா? கிடவாக்கடையில வீட்டில முடங்கி கிடக்கின்ற அளவு நின்று தொழையலார், நோன்பு பிடிக்க இயலார், நடமாட இயலார், அப்படியான நோய்கள் வைத்தியசாலையும் வீடும் கிளினிக்கும் வீடும் என்று வைத்தியசாலையிலே பல மருத்துவர்களை அணி கொண்டு இருக்கிற இந்த நோய்கள் வருவதற்கு முதல் நீங்க தீவிரமாக அமல்கள்ல இறங்க என்று சொல்ற. அவ் ஹரமன் முக்இதா, அல்லது உங்களை வீட்டோடு முடக்கி விடுகின்ற அந்த முதுமை வருவதற்கு முதல் அமல் செய்யுங்க. நீங்க கடந்த வருடம் ஒவ்வொரு வருடமும் நீங்க நாம ஒப்பிட்டு பார்ப்போம். தராபி தொலை நின்று தொலை வணங்கினால் விரையிலாம வீட்டில் இருக்க, மற்றவர தயவுல இல்லாம அவருக்கு இயங்க முடியாது. சுய தேவையை கூட அவருக்கு தன்னால நிறைவேற்றி கொள்ள முடியாத இன்னொருவருடைய தயவு தேவைப்படுது. அப்ப எங்கட வயசு இருக்குமா போகுமா, முதுமை பெருமா, வாலிபம் பெருமா திரும்ப. எனவே இந்த வாலிபம் போவதற்கு முதல், இந்த தெம்பு போறதுக்கு முதல், இந்த உற்சாகம் உடம்பில இருந்து போறதுக்கு முதல், இந்த நின்று வணங்கக்கூடிய இந்த திராணி இருக்கு அந்த போறதுக்கு முதல் ஒவ்வொருவரும் உணர்ந்து பாருங்க. சென்ற முறை சகரி செய்யும் போது உணவை ஜீரணிக்கின்ற சக்தி எனக்கு இருந்தது, இன்றைக்கு எனக்கு சாப்பிடல அமெரிக்க சகரு கண்டு சொல்லுகின்ற ஆக்கள் எண்ணெய் சாப்பாடை சாப்பிடல, போன வருஷம் எல்லாம் எல்லாம் திண்டா இப்ப திங்கல என்று சொல்லக்கூடிய நிலைகள் இருக்குது. முதுமை அடைய அடைய உடல்ல மாற்றங்கள் வரும். தானாக சென்று தவாப் செய்ய முடியாது, ஹஜ்ஜி செய்ய முடியாது, இன்னொருவரை அனுப்பி இன்னொருவருடைய தயாவிலே தங்கியிருக்க வேண்டிய நிலை வாரத்துக்கு முதல் தீவிரமாக அமல்ல இறங்கு. உடம்புல உற்சாகம் இருக்கும் போது, அந்த வாலிபம் இருக்கின்ற போது, அந்த தெம்பு இருக்கின்ற போது அமல்கள்ல இறங்குங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அன்புக்குரிய சகோதரர். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதுமை, செல்வம், வறுமை, நோய், அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தஜ்ஜால் வாரது. தஜ்ஜால் வாரத்துக்கு முதல் தீவிரமாக அமல்களை செய்யுங்க. திடீரென்று வந்துடுவானா, அவன் வந்தா எங்கட ஈமானை எல்லாம் விலை கொடுத்துருவான். ஈமான விலை கொடுத்துருவோம். ஈமானோட எத்தனை பேர் இருப்போம் என்று தெரியாது. சொர்க்கம் நரகத்தை அவன் காட்டுகின்ற போது அவனுடைய சொர்க்கத்திலே ஆசைப்பட்டு அள்ளுண்டு வைத்திருவோம். நாங்க இந்த பணத்துக்கு பின்னால போறோம், நாங்க சில அற்ப சொற்ப விஷயங்களுக்கு பின்னால சோரம் போறோமே, பெரிய அற்புதத்தை காட்டுவானே அவன் வந்து. இந்த உலகத்துல 3 இடங்களை தவிர எல்லா இடங்களுக்கும் அவன் இருக்கிற காலத்துல சுத்தி திரிவானே, ஒருவரை வெட்டி உயிர்ப்பிப்பானே, பெரிய கராமத்து காட்டுவான். இன்றை பரிசாரிக்கு மாருக்கு பின்னால நாங்க போறோம், இன்றை கராமத்து காட்டுற ஆக்களை நம்பிட்டு நாங்க போறோம். அவனை நாங்க நம்பாம இருப்போமா? ஈமான் எத்தனை பேருக்கு அந்த டைம்ல உறுதியா இருக்கும்னு சொல்லேல நிலை குலைஞ்சு போய்த்துருவோம். நான் ஈமான இழந்துருவோம். பெரிய ஃபித்னா அவன். அந்த ஃபித்னா வாரத்துக்கு முதல் அமல் செய்யுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
மறுமை நாள் வாரத்துக்கு முதல் அமல் செய்யுங்க. மறுமை நாள் திடீரென்று வந்து اقتربت الساعة وهم في غفلة معرضون. இவர்கள் பராமுகமாக அதை பற்றி யோசிக்காமலே இருக்கும் போது மறுமை நெருங்கி விட்டது என்று அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ்வுடைய அழிவு, அல்லாஹ்வுடைய தண்டனை நீங்கள் மைதானத்திலே விளையாடி கொண்டிருக்கின்ற போது வராதா? நீங்கள் வீட்டிலே நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது வரமாட்டாத அந்த நிம்மதியில தூங்குறீங்களா? நீங்க ஆட்களோட கதைத்துக் கொண்டு பகடி பண்ணி கொண்டிருக்கின்ற போது இந்த அழிவு, அல்லாஹ்வுடைய அனர்த்தம் வராதண்டு நீங்க நிம்மதியா இருக்கின்றீர்களா? மறுமைக்கு அடையாளம் மிரட்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? தஜ்ஜால் வந்துருவான், சூரியன் மேற்கில உதிச்சிடும், தொண்டை குழிய கரகர அடைஞ்சிடும். இந்த நிலைமை வாரத்துக்கு முன் அது மிக கசப்பாக இருக்கும் என்று சொன்னார். அது பேரிடியாக இருக்கும். அது அமர், அது சகிக்க முடியாததாக இருக்கும். அதை தாங்க இயலாது. அங்குமிங்குமாக மனிதன் அலைவான். கல் பராஷில் மபதூத், ஈசல்கள் போன்று மோதி திரிவான். அப்படியான கடுமையான நிலைமை வாரத்துக்கு முதல் அமல் செய்யுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவ் மௌத்தன் முஜ்ஹிஸா, திடீர் மரணங்கள் வாரத்துக்கு முதல் அமல் செய்யும். அண்ணா ஹார்ட் அட்டாக்காம், அண்ணா எக்ஸிடென்ட் பட்டுட்டாராம் ரெண்டு கேள்விப்படுறதுக்கு முதல் அமல் செய்யுங்க. இப்ப கேள்விப்படுறோம், வாலிபர்களையும் விட்டு வைக்கல, வயோதிபர்களையும் விட்டு வைக்கல, உடம்புல உற்சாகம் உள்ளவர்களையும் விட்டு வைக்கல, நோயாளிகளையும் விட்டு வைக்கல. மரணங்கள் திடீர் திடீரென்று ஏற்படும். அப்ப எங்கட கையால கொண்டு நாங்க அடங்கி போட்டுவார். எங்களை அல்லாஹ் தஆலா உயிரோட வச்சுட்டு எங்கட கண்ணுக்கு எதுக்கு எங்கட கையால சில மையத்துகளை தூக்கி கொண்டு அடக்கிற நிலையத்தாரான் எங்கட மனசை கொஞ்சம் உசுப்பல்ல. என்ன தூக்கிட்டு போற நேரம் எப்படி இருக்கும் என்று யோசிக்க வைக்கல. எங்கள் என்னையும் ஒரு நாள் இந்த மக்கள் தூக்கி கொண்டு போவாளே, அவரை தூக்குகின்ற போது என்ன தூக்கினால், அவனை மண்ணுக்குள்ள அடக்கம் செய்கின்ற போது என்னை அடக்கினால், என்னுடைய உயிர் பிரிந்தால் என்ன ஆகும் என்றதை யோசிக்கலையே. அப்ப மவுத்து சொல்லி போட்டா வரும், அடையாளம் அதுக்கு இருக்குதா, முன்னறிவித்தல்கள் இருக்கிறதா? அப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பெரிய தீராத நோய், அவருக்கு அவதி, வைத்தியர்மார் சொல்லிவிட்டார் இனி இதான் முடிவண்டு இல்லாம எத்தனையோ மரணங்கள் சம்பவிக்குதே. அன்புக்குரிய சகோதரர்களை, நாங்க பேசிக்கொள்றோமே, நாங்க ஆச்சரியப்படுறோமே. நேற்று தான் எங்களோட நல்லா கதைச்சிட்டு இருந்த, நேற்று இப்படி எல்லாம் சொன்னார், இப்படி எங்கள் பக்கத்தில் நின்றுதான் நல்ல உற்சாகமத்துள்ள ஒரு தும்மலும் இல்லை, தடுமலும் இல்லை என்றெல்லாம் பேசுறோமே. அந்த மரணம் சம்பவிப்பதற்கு முதல் நாங்க அமல்ச்சி ரமலானை வீணாக்கிட்டோம். அடுத்த ரமலான் வரட்டும், நல்ல நாட்கள் வரட்டும், ஜும்மா இன்னொரு ஜும்மா வரைக்கும் கப்பாரத்துன் லிமா பைனா, அதுக்கு இடையில இருக்கிற பாவங்களுக்கு பரிகாரமா, ஒரு தொழுகை இன்னொரு தொழுகைக்கு இடைப்பட்ட விஷயங்களுக்கு பரிகாரமா. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, எதையும் குறைச்சி மதிப்பிடாம, பெரும்பெரும் காலங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்காம, பெரும்பெரும் நன்மைகளை கொள்ளையடிக்கிற சந்தர்ப்பங்களை நாங்க காத்து கொண்டிருக்காம, சிறிய சிறிய விஷயங்களாக இருந்தாலும் தீவிரமாக, எதையும் குறைத்து மதிப்பிடாமல், எதையும் பின்னுக்கு போடாம நாங்க அவைகளை மதித்து நன்மைகளிலே தீவிரமாக ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற கூட்டத்திலே என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா சேர்த்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்அலூஹு வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வ மா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே,
முதலாவது குத்துபாவில் இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தலையே, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா, நான் தௌபா செய்யலாமா, அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா என்று கவலைப்படுபவர்கள் தீவிரமாக அமல்களிலே ஈடுபடக்கூடிய வழிகாட்டல்களை இஸ்லாம் அல்லாஹ் காட்டியிருக்கு. நன்மைகளில் எதையும் குறைச்சி மதிப்பிடாம, அதை தாமதப்படுத்தாம, காலம் தாழ்த்தாம செய்ய வேண்டிய அவசியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆர்வமூட்டி கொண்டிருக்கிறான். இரண்டாவது சாரார், இந்த ரமலானை நான் முடிந்த அளவு பயன்படுத்தியிருக்கிறேன். நான் 3-10 தடவை குர்ஆன் முடிச்சிருக்கேன், நோன்பு நோற்றிருக்கேன், இஅ்திகாஃப் இருந்திருக்கேன், எனக்கு ஷுவர் லைலத்துல் கத்ர் கிடைச்சிருக்கேன், நான் நின்று வணங்கியிருக்கேன், தவறல்ல. எத்தனை பேருக்கு இஃப்தார் செஞ்சிருக்கேன் என்ற அந்த திருப்தியில இருப்பவர்களுக்கு ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். வல்லதீன யுக்தூன மா அதௌ வ குலூபுஹும் வஜ்லா. அல்லாஹ் தந்ததை மக்களுக்கு கொடுத்தவர்கள், அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கிலிருந்து மக்களுக்கு கொடுத்தவர்கள் மூமின்களுடைய அந்த பண்புகளை அடையாளங்களை அடையாளப்படுத்தி கொண்டு வார வரிசையில் அல்லாஹ் தஆலா இதை சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து கொடுத்தவர்கள், ஆனா உள்ளம் எந்த நேரமும் பயத்தில் இருக்கும். வகுலூபுஹும் வஜ்லா, அவர்களுடைய உள்ளம் எந்த நேரமும் பீதியில் இருக்கும், கலக்கமா இருக்கும், நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மீளுவார்கள் என்று சொல்றார். இலா ரப்பிஹிம் ராஜிஊன், அல்லாஹ்விடத்திலே மீளுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இப்படி பயத்தோட கலக்கத்தோட நிம்மதி இல்லாம அல்லாஹ்விடத்தில் மீளக்கூடிய ஆட்கள் பெரும்பாவம் செஞ்ச ஆக்களா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை, அவர்கள் நல்லமல் செய்தவர்கள், நல்ல காரியங்களில் தீவிரமாக செயற்பட்டவர்கள், தொழுதவர்கள், நோன்பு பிடித்தவர்கள், நின்று வணங்கினவர்கள். அப்ப என்ன கலக்கம், என்ன பயம்? அவர்களுடைய நிம்மதி கொலைஞ்சு போயிருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் செஞ்ச அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கா அல்லாஹ்ட்ட, நான் நின்று வணங்கினேன், தூக்கமில்லை. கம்மின் சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லா லமா. எத்தனையோ நோம்பாளிகள் வெறும் பசித்து தாய்த்திருந்த தவிர வேறெந்த இதுவும் இல்லை, நின்று. கம்மின் காயிமின் லைஸ லஹு மின் கியாமிஹி இல்லா ஸஹர். எத்தனையோ நின்று வணங்கினார்கள், விழித்திருந்ததை தவிர அந்த வணக்கத்தில் உயிரோட்டமே இல்லை, அல்லாஹ்விட்ட ஏற்றுக்கொள்ளப்படல. அப்ப நான் ஓதின குர்ஆன், நான் செய்த தர்மம், நான் நோற்ற நோன்பு, நான் நின்று வணங்கிய அந்த கியாமுல் லைல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நான் பெற்றாமல் செய்திருக்கிறேன். நான் இந்த ரமலான் மாதத்தில் துப்புரவாயிட்டேன், எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைத்திருக்கிறது என்ற திமிரு, என்ற இருமாப்பு, என்ற திருப்தி ஒரு மூமினுக்கு பெற முடியாது. மூமின் தன்னை குறைச்சி குறைச்சி மதிப்பிட்டு கொண்டே இருக்கும். நான் தொழுதது அல்லாஹ்விட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா? நான் நின்று வணங்கின வணக்கத்தில் உயிரோட்டம் இருக்குமா? அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பானா? நாளைக்கு அத்தனையும் சுருட்டி முகத்தில் ஜீரோவாக வீசுவானா? அல்லது நான் இன்னொருவருக்கு அதை தாரைவாக்க வேண்டுமா என்ற ஏக்கம் தான் அவனுக்கு. யாருக்கு என்ன செஞ்சிருப்போமோ, நம்மளோட நோன்பு அப்படியே போகுது, யாருக்காவது கொடுக்க வேண்டிய ஹக்குகள் இருக்குதோ என்ற நின்று வணக்கம் அவனுக்கு போகுது என்ற கலக்கத்தோடு தான் மூமின் இருப்பான். இந்த விஷயத்தை விட்டுட்டு நான் தொழுதேன், நான் நோன்பு நோத்தேன், நான் இத்தனை குர்ஆன் முடித்தேன், அவனுள்ள வியாபாரம், அவனுள்ள விளையாட்டுலையும் உலக விஷயத்திலையும் தானே இருந்தான். நான் அடுத்தவனை பார்த்து பார்த்து நான் திருப்தி அடையக்கூடாது.
அப்ப என்ன நான் குறைச்சு மதிப்பிடணும்? அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்வங்க நின்று வணங்கினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், நீங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஆள்லவா? ஏன் தன்னை குறைச்சே மதிப்பிட்டா ரசூலுல்லாஹ். அப்பல அகூன அப்தன் ஷகூரா, நான் நன்றி உள்ள அடியானாக அல்லாஹ்க்கு ஆவணமா? நன்றி செலுத்தின போதாதே ரப்புக்கு, நான் கொஞ்சம் தானே நன்றி செலுத்திருக்கிறேன் என்ற உணர்வு தானே. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபி. பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார்களுக்கு என்ன சொல்லிட்டான் அல்லாஹ்? இஃஅலு மா ஷி'தும், நீங்க விரும்பினதை செய். நீங்க ஈமான காட்ட வேண்டிய சந்தர்ப்பத்தில் காட்டிட்டீங்க. மௌத்து முன்னுக்கு இருக்கண்டு தெரிஞ்சும் நீங்க துணிஞ்சு வந்தீங்க. கஅன்னமா யுசாக்கூன இலல் மௌத்தி வஹும் யன்துரூன் என்று அல்லாஹ் சொல்றார். பத்ர் யுத்தத்துக்கு கூட்டி போன சஹாபாக்களுடைய உணர்வு அப்படித்தான் இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களை உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியேற்றிய சமயத்திலே மூமின்கள் அதிகமானவர்கள் அதை விரும்பவில்லை. என்னையோ அவர்களை கொல்ல கொண்டு போவது போன்றுதான் உணர்ந்தார்கள். மௌத்துக்கு இழுத்து செல்றாய் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த உணர்வை எல்லாம் விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஓர்டர், அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக வேண்டி துணிந்து போன ஆட்களுக்கு 300 பேராக இருந்து கொண்டு 1000க்கு மேற்பட்டவர்களை சந்திக்கிறங்கிற துணிவுங்கிறது, அந்த ஈமான்ங்கிறது சாதாரணமான ஈமான் இல்லை. அல்லாஹ் அதுக்கு தான் சொன்னா, நீங்க விரும்பினத்தை பூமியில செய்யுங்க. இதுக்கு அப்புறம் நீங்க தொழாட்டியும் நீங்க நோன்பு பிடிக்காட்டியும் என்ன பாவம் செஞ்சாலும் அதை பத்தி அல்லாஹ் தஆலா பொருட்படுத்த மாட்டான்னு சொல்ற. ஆனா அதுக்கு பிறகும் அந்த சஹாபாக்கள் தொழுகையை விடல, நோன்பை விடல. யுத்தம் ஒன்று வந்தது, உஹுது யுத்தம். அந்த யுத்தம் வருகின்ற போது பத்ரிலே கலந்து கொண்டவர்கள் ஒதுங்கவில்லை. எங்களுக்கு அல்லாஹ் விரும்பினத்தை செய்ய சொல்லிட்டான், எங்களை விடுங்க மத்தாக்கள் போங்கன்னு சொல்லல. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் போய் அந்த யுத்தத்திலும் ஷஹீதானா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்திலே சொர்க்கவாசி. இந்த பத்ர்ல கலந்து கொண்டு ஆளுந்தான. உலகத்திலே அல்லாஹ் மேராஜிக்கு போன சமயத்தில் ரசூலுல்லாஹ் அவருடைய மாளிகையை சொர்க்கத்தில் கண்டுக்கு வந்துட்டார். அவருக்கு நன்மாராயம். ரசூலுல்லாஹ் மௌத்தாரத்துக்கு முதல் முனாபிக்குள்ள பட்டியல்ல ஹுதைபத் இப்னு யமானிட்ட பிரத்யேக செயலாளர்கிட்ட கொடுத்து போட்டு போனா. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு சந்தி, எந்த பேரும் அதில் இருக்குமோ சொர்க்கத்துக்கு நன்மாராயம். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கானா, உங்களோட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, பெர்ஃபெக்ட். நீங்க உங்களுக்கு பாவம் மன்னிப்பு கிடைச்சிட்டு, உங்களோட நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு, உங்களுக்கு நன்மை இவ்வளவு இருக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கானா. சொன்னவர்கள் எல்லாம் குறைச்சே மதிப்பிட்டார்கள் தங்கள். சில வேளை நம்மட அமல்கள் அழிஞ்சிருக்குமோ என்று யோசிச்சார். அப்ப எப்படி எங்களுக்கு அந்த இருமாப்புவார், எப்படி எங்களுக்கு திருப்திவார், அதுக்கு பிறகு எப்படி பொடுபோக்குவார்? நான் ரமலான்ல செஞ்சிட்டேன், நான் ரமலான்ல ஒரு நிமிஷத்தையும் தவற விடல ரெண்டு போட்டு எப்படி ஒரு அலட்சிய போக்குவார்? இன்னும் அமல்கள்ல ஆர்வம் பெறும், இன்னும் கூட்டிக் கொள்ளணும். அப்ப இந்த நோன்பு அல்லாஹ் தஆலா தந்த தக்வா. குர்ஆனை ஓதினாய், நோம்புல ஓதினோம், நோம்ப பிடிச்சோம், பேணுதலா இருந்தோம், ஹலாலானவற்றை கூட தவிந்து கொண்டிருந்தோம். அப்ப ஹராமான பேச்சு எந்த காலத்துல பேசக்குள்ள, அந்த காலத்துல அந்த பேச்சுகள் வரும்போதே அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் நோம்போடறியன். பிரச்சனை உண்டு வரக்குள்ள அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் நோம்போடறியன், இன்னி சாயம் என்று சொன்னாயே. இப்ப நோன்பு முடிஞ்சதுக்கு பிறகு தாறுமாறா இன்னொருவனுடைய மான விஷயத்துல கரைக்காய், பொய்ய பேசுறாய், ஹராத்த வாய்க்குள்ள வைக்காய். இந்த நோன்பு காலம் தவிந்திருந்தாய், நோன்பு காலம் அதை செய்யலாமா அந்த போய்த்தல வந்து தவிந்திருந்தாய். இப்ப செஞ்சா தக்குவா வந்துரியா அவனோட. குர்ஆனை ஓதினாய், இப்போ ஒரு ஆயத்து கூட ஓதாம குர்ஆன் வீட்டுல மடிஞ்சிருந்தா தக்குவா வந்துரியா? நின்று வணங்கினாய் நடுநிசியிலேலாம், நடுநிசி தேவையில்லை, சுபுக்கு அரை மணி தியானத்துக்கு முதல் உளும்புற பக்குவம் வந்துரியா? ஒரு 5 ரக்காத்தை, ஒரு 3 ரக்காத்தை, அல்லது ஒரு ரக்காத்தை தொழுகிற அளவுக்கு சுபவுக்கு முன்ன அந்த பக்குவத்தை இந்த நோன்பு விட்டிருக்கா? அந்த பயிற்சி வந்திருக்கா?
அப்ப தக்குவா வந்திருக்கின்ற அர்த்தம். குர்ஆன் ஓதினமா அந்த ஓதனை இனி தொடரணும். நாங்க வீட்டுல அந்த நேரம் ஒரு ஜுஸுவாவது ஓதினம். இப்ப அந்த நிலைமையில ஃப்ரீ இல்லை. நாம ஒரு பக்கத்தையாவது ஓதுவோம், ஒரு 5 வசனத்தையாவது ஓதுவோம். எந்த நிலைமை மாறி இருந்தா நோம்புக்கு பிறகு அது தக்குவாவை எங்கள்கிட்ட தந்திரி, தக்குவாவை தந்திரி. எல்லாத்துக்கும் முடிவு கட்டி விட்டோம் என்றா நோம்போட அந்த பக்குவம் பெருதில்லை. இப்ப என்று சொன்னா சுபவுக்கு இல்லை, சுபவுக்கு முந்தி இல்லை, சுபவு வாங்கி சென்ற பிறகும் சுபவுடைய 2 ரக்காத் எனக்கு கிடைக்குதில்லைண்டா இந்த நோன்பு எந்த தக்குவாவையும் தெரியல. எங்கள்கிட்ட நோன்பு கால அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காங்கிறதுக்கு அளவுகோல் அந்த நோம்பில் இருந்த பேணுதல் ஏனைய காலங்களையும் தொடர்ந்தால் எங்களோட அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நாம பொய் வியாபாரம் பண்ணல, பேசல, போதையை பயன்படுத்தல, குர்ஆன் ஓதினோம், நின்று வணங்கினோம், எழும்பி தொழுதோம், நோன்பு பிடிச்சோம், பேணுதலாக இருந்தோம், சதக்கா செய்தோம் என்றது எதிர்காலத்தில் அந்த அளவு இல்லாவிட்டாலும் ஓரளவாவது தொடருமாக இருந்தால் நோன்பு எங்களுக்கு தக்குவாவை தந்திருக்கிறது. நோன்பு எங்களுக்கு ஒரு தடயத்தை வைத்திருக்கிறது. நோன்பினுடைய அடையாளம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது அல்லாஹ்விடத்திலே அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம். அப்ப அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு நல்ல மன்னிப்பு கிடைத்திருக்கிறது, அருளை பெற்றிருக்கிறேன் என்றால் அதை இலகுவாக உடைத்து விடக்கூடாது. நான் அல்லாஹ்விடத்தில் எடுத்த நல்ல பேரை நாங்க அவ்வளவு லேசாக இழந்து விடக்கூடாது. ஒரு பரிசை பெற்ற மாணவன் ஒரு அதிபர கையால, ஒரு அதிதிர கையால ஒரு ஊக்குவிப்பை பெற்ற மாணவன் அடுத்த தரம் அதை கெடுக்க விரும்புவானா, அதை விட பெருசா எடுக்க விரும்புவான். எனவே அந்த உணர்வோடு அல்லாஹ்விடத்திலே நாங்க நெருங்கின இன்னும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எப்படி பெறலாம் என்ற முயற்சியிலே நாங்கள் ஈடுபடக்கூடிய பக்குவம் எங்களிடத்துல வந்திருந்தா இந்த நோன்பு எங்களுக்கு தக்குவாவை தந்திருக்கிறது. எனவே தக்குவா உள்ள மக்களாக ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அல்லாஹும்ம ஆதி நுஃபூஸனா தக்வாஹா, யா அல்லாஹ் எங்களுடைய நஃப்ஸுகளுக்கு உன்னுடைய இறையச்சத்தை தா, வஸக்கியா அன்த கைரு மன் ஸக்காஹா, அந்த நஃப்ஸை தூய்மைப்படுத்து, நீதான் தூய்மைப்படுத்துபவர்களே மிக முதன்மையானவர். அப்படி அல்லாஹ்விடத்திலே கேட்டு எங்களுடைய நஃப்ஸுகளிலே தக்வாவை நிரப்பி எங்களுடைய அமல்களிலே தூய்மையை பேணுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل الجبار اذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.